ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள்லாம் என்னென்னலாம் சொல்கிறது, கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன்கள் சொல்கிறது. ராசிக்கு கடகராசியிலேருந்து கணக்கு பண்ணும்போது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். அஷ்டம சனி முதல் விஷயம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வண்டி வாகனங்களில் வெளியில் போகிறது வரதில் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக போயிட்டு வெகு தூர பயணங்களாக இருந்தாலும் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். அவசரப்பட்டு பேசி எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அவசரமாக பேசி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிதானித்து செயல்படுறது உங்கள் ராசிக்கு நல்லது. உங்களின் திறமை அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தனி திறமை அதிகரிக்கும். பணியிடத்தில் அதிக கவனம் தேவை. அது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமாக அதிக கவனம் தேவை.
தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனியார் நிறுவனத்தில் இப்போ நான் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வேறு ஒரு நிறுவனத்தில் ஒரு கார்ப்பரேஷன் கம்பெனியில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடமாற்றமானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட சில பேருக்கு ஒரு நாளில் சரியாகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 நாள் ஆகும் சில விஷயங்கள் சரியாகிறதுக்கு. அதே போல் நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள், நீங்கள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக முடியும். சில வழக்குகள் நிலுவையில் இருக்கும், சில வழக்குகள் முடிவுக்கு வராமல் நிலுவையில் இருக்கும். புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. நான் இப்போ அடுத்தது நான் இதை ஆரம்பிக்க போகிறேன், அடுத்தது நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த அஸ்திவாரம் போடக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே போல் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. எனக்கு இது அதிகமாக இருக்குது, என்னால் இது செய்ய முடியல, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசோர்ந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசோர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் பாதிக்கும், உங்களுடைய குடும்பத்தை அதிகமாக பாதிக்கும். ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் சரி பாருங்கள் அவர் போகிறாரு, கஷ்டப்படுறாரு, அவருக்கு சரியான சில விஷயங்கள் வரல அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். எதிலும் போராடி தான் வெற்றி பெற வேண்டுமே தவிர கடகராசிக்கு எதுவும் ஈஸியாக கிடைக்காது. எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அபரிவிதமாக செலவாகும். கொஞ்சம் செலவுகளாக இருக்காது, அபரிவிதமான செலவுகள் இருக்கும். ஒவ்வொரு செலவு பண்ணும்போது பார்த்து யோசித்து செய்யுங்க. கூட்டு தொழில் கவனம் தேவை. ரொம்ப நீங்கள் அதாவது ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சொந்தமாக சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் கவனத்தோடு இருங்க. ஏன்னா உங்களை ஏணியாக வச்சு அடுத்தவங்க முன்னுக்கு வருவாங்க, நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் இருக்கணும். அதனால் கூட்டு தொழிலில் கவனத்தோடு சரி இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இது செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் முடியும். ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த வருஷத்தில் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது முடியல அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. டிசம்பர் மாதத்தில் நல்ல விதமாக அது முடியும். அதே போல் டிசம்பர் மாதத்தில் 6, 7, 9ஆம் தேதி அதே போல் 12ஆம் தேதியெலாம் உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உடல் நலத்தில் அதீத கவனம் தேவை. கொஞ்சமாக இல்லை, வீட்டில் குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இருந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கள்லாம் வரும். சேர்ந்து இருப்பாங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது. சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும். அதே போல் சுப செலவுகள் இருக்கும். கல்யாணத்துக்காக பேசுகிறது, ஒரு மனை விஷயமாக பேசுகிறது, ஒரு பூமி சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறது, ஒரு வீடு கட்டுற விஷயங்கள் பேசுகிறது, இதெல்லாம் ஒரு சுபகாரியங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு நம்ம இந்த மாதத்தில் இது நமக்கு வந்து செய்யலாமா அப்படிங்கிற சில விஷயங்கள் யோசித்து செய்யுங்க. அவசரம் காட்டாது. ஒரு பொருள் வாங்க போகிறீங்கனாலும் உடனே அவசரம் காட்ட வேண்டாம், நிதானித்தே செய்யுங்க. அதே போல் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொருள் விரயம்னு ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் விரயம் ஆகும். ஸோ அது வந்து அபவிரயம்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாமல் அது ஒரு சில விஷயங்கள் செலவாகும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் கூட்டு தொழில் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனித்து செயல்படுங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிறையா சக்ஸஸாக இருக்கக்கூடிய யோகம் உண்டு. பேச்சிலே கண்ணியம் தேவை. எந்த ஒரு விஷயம் பேசினாலும் கண்ணியமாக பேசுங்க, கண்ணியத்தோடு செயல்படுங்க. பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசையில் அதுவும் குறிப்பாக பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது, அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது, செவ்வரளியினால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பிரத்யங்கரா தேவிக்கு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் நெம்மேலியில் இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாளை எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள இன்னும் சிறப்பு. எலுமிச்சம்பழ மாலை போடுங்க, அம்பாளுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சுவாமிக்கு வந்து எலுமிச்சம்பழ மாலை போடுறது வந்து சிறப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எலுமிச்சம்பழத்தை குத்தினாலே அதுக்கு வந்து பலன்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. சுவாமிக்கு இது வந்து நம்மளுடைய பிரார்த்தனை. அதாவது வந்து நீங்கள் உதிரியாக கொடுக்கறதுங்கிறது வேறு, சுவாமிக்கு வந்து உதிரியாக நிறைய எலுமிச்சம்பழங்களை கொடுக்கறது, சுவாமிக்கு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் வேறு. மாலையாக சாத்துறதுங்கிறது வேறு. அது சுவாமிக்குன்னு தான் அர்ப்பணம் பண்ணுறீங்க. அது வந்து திரும்ப வந்து அது சுவாமிக்குன்னு தான் அர்ப்பணம் பண்ணுறீங்க. அதை அந்த எலுமிச்சம்பழ மாலையாக போடுறதுல தவறே கிடையாது.
அதுவும் நீங்கள் அம்பாளுக்கு பிரத்யங்கரா தேவிக்கு நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் 36 பழத்திலிருந்து 108 பழம் வரைக்கும் அம்பாளுக்கு நிச்சயமாக போடலாம். அம்பாளுக்கு அந்த மாலை தான் பிரீதியே. அதை போட வேண்டாம்னு சொல்லி சில கருத்துக்கள் வருது. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. அம்பாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். தேவி கட்கா மாலா கேளுங்க. அதுதான் உங்களுடைய லைஃபுக்கு அடுத்த விஷயம் கொண்டு வரதே அதுதான். தேவி கட்கா மாலா காலையிலையும் சாயங்காலத்துலேயும் கண்டிப்பாக கேளுங்க. கேட்க 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 உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபம்.